கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்னா பே அப்படிங்கிறது இந்தியன் ஆப். ஓகேவா? இப்போ கூகுள் பே அப்படிங்கிறது இந்தியன் ஆப் கிடையாது. ஆனால் இந்தியாவிலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஜெமினி ஏஐயில் நம்ம கேட்கும்போது அது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. கூகுள் பே அமெரிக்கன் உரிமை தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஒரு பேமெண்ட் இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்புல யூபிஐ, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதை அவங்க வச்சுருக்காங்க கூகுள் பே அப்படின்னு சொல்லி. அது முதல்ல ஸ்டார்டிங்கில் அதுக்கு பேர் டெஸ்ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? டிஇசெட் டெஸ்ன்னு இருந்திருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது அதனுடைய பேர் கூகுள் பே அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு டிபாப்னு சொல்கிறோம்ல, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர், அதுக்கு பேர் டிபாப். ஓகேவா? ஸோ இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிபாப்னு இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்பாக அவங்க செயல்படுறாங்க. அதாவது டிரான்சாக்ஷனுக்கு நம்ம இந்தியாவில் இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த டிபாப், அதாவது இந்த யூபிஐ அந்த லைசன்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவுடைய பேமெண்ட்டுக்கான ஒரு கார்ப்பரேஷன்லேருந்து தான் இந்த சர்டிஃபிகேஷன்ஸு, இந்த யூபிஐலாம் கிடைக்கிது. சரியா? ஸோ இந்த டிபாப் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த ஆப் செயல்படுது. கூகுள் பேங்கிறது ஒரு ஆப்பு, அதே மாதிரி ஃபோன்பே அதுவும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கான ஆப்பு. பேடிஎம்ங்கிறது ஒரு பேங்க்காக மாறினாங்க, பட் இப்போ பேங்க்காக இல்லை. ஓகேவா? ஆனால் இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க மந்த்லி, டெய்லி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாளைக்கு 16 கோடி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது 6000 கோடி ஒரு வருஷத்துக்கு 6000 கோடின்னு இருக்கிறதுனா 365 டேஸால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 16 கோடி, 16.4 கோடி ஏர்ன் பண்ணுறாங்க. இது எப்போ முன்னாடி உள்ள டீட்டெயில்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது கிடச்சிது, நெட்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி தான் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸாக, அதாவது யூபிஐயாக செயல்படுறாங்க. இவங்க பேங்க் கிடையாது. அது மாதிரி டிபாப் வச்சுருக்கிற எல்லாருமே பேங்க்கு கிடையாது. அதே போல் மீஷோ இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. மீஷோலலாம் யூபிஐ கிடையாது. ஆனால் அவங்க இந்த மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே இதுலேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க பேங்க்கு கிடையாது, ஒரு யூபிஐ ஆப் தான். சரியா? ஸோ இதற்கான ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்க வாங்கி தான் இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் டிபாப். அப்போ அப்னா பேவும் இதே மாதிரி டிபாப் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்தது. அதாவது பிபிஐ அப்படிங்கிறது ஃப்ரைடே அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. டிபாப் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்குது. சரியா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்கள், டிபாப் எங்கு பயன்படுத்தப்படுகிறது, இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. யூபிஐ பேமெண்ட் செயலிகள் இயக்குவதற்கு, கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பணம் செலுத்த, பணப்பரிமாற்றம், அதாவது ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் அப்படியெல்லாம் பண்ணுறோம்ல அது, பில் பேமெண்ட்டு, ரீசார்ஜு, ஏபி பில்லு, இந்த மாதிரி பில் பேமெண்ட்டு, மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் வியாபாரிகள், அதாவது மர்ச்சண்ட்டு பே பண்ணுறோம்ல, ஷாப்ஸு, இது எல்லாத்துக்குமே இந்த டிபாப்ங்கிறது சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த யூபிஐ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த டிபாப் வாங்கியிருக்கிறது யாரெல்லாம்? ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே, இன்னொன்று ஜொமேட்டோ பேன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த மாதிரி பேமெண்ட்டு அவங்களுக்கான யூபிஐயை ஓனாக வச்சுருக்குறாங்க. அதே போல் நம்ம அப்னா பேவும்
இந்த டிபாப் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போது அதை வந்து ஆர்பிஐயில் கொடுத்து நாளைக்கு அவங்க வந்து இந்த அடுத்த கட்ட வேலைகள், அதாவது ஆர்பிஐலேருந்து நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த வசதிகள் எல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு தொடங்குது. அதாவது நம்மளோட பேமெண்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டிபாப் உரிமை கிடைத்து விட்டது. சனிக்கிழமை கிடச்சிருக்கு. இனி மண்டே வந்து ஸோ பப்ளிக் லிமிடெட் அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு மாறும். ஓகேவா? மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்காங்க, பப்ளிக் லிமிட்டட்னு பேர் மாற்றுவாங்க. ஓகேவா? திங்கட்கிழமை விண்ணப்பிக்கப்படும் நாளைக்கு. ஸோ இந்த வாரத்தில் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து ஆர்பிஐலேருந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 2-3 டேஸ் எடுக்கும். சரியா? ஸோ ஒரு 5-6 நாள் அவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஐஎம்பிஎஸ் வித்ட்ரால் எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்ஓசி சர்டிஃபிகேஷன், பிஎல்சி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறது முதல்ல வாங்கிட்டாங்க. எம்சிஏ மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட்டிவ் அஃபேர்ஸ் இதுவும் வாங்கிட்டாங்க. ஆர்பிஐ பேங்கிங் லைசன்ஸ் வாங்கியாச்சு. கைகா ஜிஐசிஏ டெக்னிக்கல் அண்ட் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன். ஓகேவா? அடுத்தது சிஇஆர்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல் அண்டு டிஎல்எஸ் இது வந்து ப்ரொடெக்ட் யூசர் டேட்டா அண்டு கம்ப்ளைஸ் வித் ஆர்பிஐ செக்யூரிட்டி கைட்லைன்ஸ். ஓகேவா? ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். அடுத்தது சிபிஎஸ் IPv6 இது வந்து கோர் பேங்கிங் சிஸ்டம்னா பேங்கிங் எல்லாமே சிஸ்டத்தில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? PCI DSS சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஏடிஎம் டெபிட் கார்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது எல்லாமே வரப்போகுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. மர்ச்சன்ட் QR சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. வர்ச்சுவல் அக்கௌண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் லைசன்ஸு. ஓகேவா? இது நம்ம எல்லாமே வர்ச்சுவல் அக்கௌண்ட் தான் ஆக்சுவலி. ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது PPI ஆல் பில்லிங் சர்வீசஸ் இது வந்து PPIன்னு சொல்லுவாங்க. ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வாங்கியாச்சு. அடுத்தது டிபாப் இதான் இப்போ வாங்கியிருக்கோம். இது நாளைக்கு வந்து அவங்க ஆர்பிஐயில் சப்மிட் பண்ணுவாங்க. VPN செக்யூரிட்டி இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் செக்யூராக இருக்கிறதுக்கான ஒரு செக்யூர்டான ஒரு சர்வர் செக்யூரிட்டி. இந்த ரெண்டுமே இந்த VPN செக்யூரிட்டி இதுவும் கிடச்சாச்சு, எல்லாமே கிடச்சாச்சு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஐஎம்பிஎஸ் வித்ட்ரால் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? இது ஒரு பெரிய குட் நியூஸ். இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட டீம் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. இதில் பெரிய வருமானம் இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் மாறும். சரியா? நீங்கள் வந்து இதை வந்து தயங்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. சரியா? எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் வாங்குறதுக்காக தான் கொஞ்சம் டிலே. அவங்க அதுக்காக தான் ஒரு நம்பிக்கையான ஒரு மக்கள் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அப்னா பேயில் இருக்காங்க. ஸோ இதில் நம்பிக்கையாக செயல்படுறவங்க நிறைய பெரிய டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அளவு கடந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து பெர் டே சம்பாதிக்கலாம். வேறு எங்கேயும் சம்பாதிக்க முடியாத அளவு நீங்கள் வந்து இந்த அப்னா பேயில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அப்னா பே ஒரு டிஜிட்டல் பேங்க்காக இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கெல்லாம் இது வந்து ஒரு கமர்ஷியல் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி பில்லிங் பேமெண்ட் பண்ணுறது, அது தவிர டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பொருட்கள் வாங்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ இகாமர்ஸ் மாதிரி வரப்போகுது. இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரிசையாக வரும். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக் வரும். அதுவே ஒரு பெரிய இன்கம். நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்து அவங்களையும் சம்பாதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்கம் மிகப்பெரிய அளவில் பெருகும்.
அதில் நீங்கள் வந்து பயப்பட தேவையே இல்லை. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் எதுனாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? கால் பண்ணி பேச முடியலனாலும் பரவாயில்ல. உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட்டோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இது உங்களுக்கு. இனிமேல் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கீங்க, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோம். சரியா? தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பப்ளிக், அதாவது நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் கோடிக்கணக்காக இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தான் உள்ளே இருக்கோம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சொல்லி எல்லோரையும் நீங்கள் வந்து டீம் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள்.